ஹாய், வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி என்ன பேசுகிறோம்னா, ஒருத்தங்க நம்ம மேலே வச்சுருக்க பாசம் வந்து கோயில் கோபுரம் போல். ஒரு கோயிலில் கோபுரம் எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒருத்தங்க வச்சுருக்க பாசம். அதில் மேலே இருக்க கலசம் இருக்குது பாருங்களேன், அந்த கலசம்தான் பணம். சரிங்களா? கலசம்தான் பணம். அந்த கலசத்தை வருஷத்துக்கு வருஷம் மாற்றுவாங்க. இல்லை 15 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒருக்க அந்த கலசத்தை மாற்றுவாங்க. பணம் மாறலாம், ஆனால் கோபுரம் என்றைக்குமே மாறாது. பாசம்தான் என்றைக்குமே நிலச்சிருக்கும். பணத்தை விட பாசம்தான் நிலச்சிருக்கும் என்றைக்குமே. கோபுரத்தை என்றைக்குமே மாற்ற முடியாது. கலசத்தை வருஷம் மாற்றலாம், பாசத்தை என்றைக்குமே மாற்ற முடியாது. அதனால் பணத்தை விட பாசம்தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன், பணம் தான் முக்கியம். எந்த இடத்துல எங்கே போய் நின்னாலும் சரி, நான் உன்னோட பாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் போட்டா அப்படின்ட்டுருவாங்க, போ அப்படின்ட்டுருவாங்க. பாசம்தான், பணம்தான். பாசமாக பணமா அப்படின்னு வச்சா பணம் தான் மெயின். பணம் தான் முன்னால் நிற்கிது. எங்கே போனாலும் பணம் தான் முன்னால் நிற்கிது. அதனால் எல்லாருமே சரி, எவ்வளவு சுதாரிப்பாக பணம் சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பணம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பணத்தால் நான் அடிபட்டவான்னா, சரிங்களா, இன்னும் அந்த பணத்தால் நான் அடிபட்டுக்கிட்டு இருக்கிறேன். பணம் இல்லாததுனால நான் எவ்வளவோ அடிபட்டுக்கிட்டு இருக்கிறேன். உலகத்தில் நான் எவ்வளோ அடிபட்டுக்கிட்டு இருக்கிறேன். பணம் தான் மெயின். அதனால் எல்லாருமே, நான் முடியாததுனால என்னால் வேலைக்கு போக முடியாது, வைக்க முடியலை. காசு தான் எல்லாமே மெயினாக இருக்குது. அதனால் நிறைய அவஸ்தைகள், நிறைய வேதனைகள் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் உலகத்தில் பணம் தான் மெயின். அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே பணம் சேர்த்து வைங்க, பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. பாசம் இந்த காலத்தில் நோ வேஸ்ட். பாசம், பணம் தான் மெயின். பாய்.